Hello students, welcome to Just Add Max. இந்த வீடியோவில் நம்ம செக்ஷன் 2.9ல இருக்கிற ஃபர்ஸ்ட் 3 எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் ரிலேட்டட் சம்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபார்முலாஸ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் எல்லா சம்ஸும் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.40. ஸோ இதில் which of the following sequences form a GP அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது, நம்ம ஒன்று ஒன்றா பண்ணலாம். 7, 14, 28, 21, 28, எக்ஸெட்ரா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீக்வென்ஸ் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சம்ஸை அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் பார்த்துருக்கோம். ஸோ அதில் நம்ம என்ன செக் பண்ணோன்னா T2 - T1 = T3 - T2 இந்த மாதிரி வந்ததுன்னா டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க கொடுத்துருக்கிற சீக்வென்ஸ் ஏபியில் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். இங்கே வந்து நம்ம ஜிபிக்கு எப்படி செக் பண்ண போகிறோம்னா T2/T1 = T3/T2. ஸோ இந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். அதாவது ஆர் அந்த டிஃப்ரென்ஸ் அந்த காமன் வேல்யூ இருக்குது இல்லையா, காமன் ரேஷியோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். அது சேமாக இருந்ததுன்னா அவங்க கொடுத்துருக்கிற சீக்வென்ஸ் வந்து ஜிபியில் இருக்கும், சேமாக இல்லைனா ஜிபியில் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சம்மில் பாருங்கள், இது வந்து T1, T2, T3, T4. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு T2/T1 பண்ணலாம். ஸோ T2/T1 = 14/7, 2. இப்போ T3/T2 which is equal to 21/14. ஸோ 7 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 3s are 21, 7 2s are 14. ஸோ T4/T3 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 28/21 which is equal to 7 4s are 28, 7 3s are 21. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வேல்யூ 2, இந்த வேல்யூ 3/2, இந்த வேல்யூ 4/3. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சேமாக இல்லை. ஸோ அதனால் நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா the ratio between successive terms are not equal. Therefore, the given sequence is not a GP. ஸோ இந்த சம்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் பண்ண மாதிரி தான். அங்கே ரீசன் வந்து த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்படின்னு அங்கே நம்ம எழுதணும். ஆனால் இதில் வந்து த ரேஷியோ பிட்வீன் அப்படின்னு எழுதணும். பிகாஸ் நம்ம ஜிபி ஏற்கனவே பார்த்தோம், நம்ம இந்த காமன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்ணுவோம். ஸோ அதனால் த ரேஷியோ பிட்வீன் சக்ஸசிவ் டேர்ம்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். ஸோ நாட் ஈக்குவலாக இருக்கிறதால அவங்க கொடுத்துருக்கிற சீக்வென்ஸ் வந்து நமக்கு ஜிபியில் இல்லை. ஸோ இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா 1/2, 1, 2, 4, எக்ஸெட்ரா. ஸோ இது T1, T2, T3, T4. அகெயின் நம்ம T2/T1 பண்ணலாம். T2/T1 = 1/1/2. ஸோ இந்த மாதிரி 1 ஒரு ஃப்ராக்ஷன் இருந்ததுன்னா டினாமினேட்டரில் இருக்கிற ஃப்ராக்ஷனை நம்ம நியூமரேட்டர் கொண்டு போகும்போது ரெசிப்ரோக்கலாக கொண்டு போய்க்கணும். ஸோ இங்கே வந்து 1 × 2/1. ஸோ கீழே வந்து 1/2ன்னு இருக்குது, அது வந்து மேலே நியூமரேட்டராக போகும்போது நமக்கு ரெசிப்ரோக்கலாக போகும். ஸோ 1 × 2/1ன்னு எழுதிக்கோங்க. ஸோ 1 × 2/1னா 2. ஸோ T2/T1 வேல்யூ 2. இப்போ T3/T2 பண்ணிக்கலாம், which is equal to T3 வேல்யூ 2, T2 வேல்யூ 1, 2/1 which is equal to 2. Again T4/T3 which is equal to T4 வேல்யூ 4, T3 வேல்யூ 2. ஸோ 4/2, 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு T2/T1 = T3/T2 = T4/T3. ஸோ எல்லா வேல்யூமே நமக்கு சேமாக இருக்குது. ஸோ சேமாக இருந்ததுன்னா அந்த கொடுத்துருக்கிற சீக்வென்ஸ் வந்து ஜிபியில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுக்கும் ரீசன் வந்து த ரேஷியோ பிட்வீன் successive terms are equal. Therefore, the given sequence is a geometric progression. ஸோ இங்கே வந்து நமக்கு அந்த ஆரோட வேல்யூ வந்து 2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ சேம் வேல்யூ எல்லாத்துக்கும் வந்திருக்கு, அதனால the given sequence is a GP. ஸோ இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ தேர்டு 5, 25, 50, 75, எக்ஸெட்ரா. ஸோ அகெயின் T1, T2, T3, T4. So first T2/T1
which is equal to 25 by 5. 5 5s are 25. So நமக்கு இங்க answer 5 வந்திருக்கு. So next T3 by T2 which is equal to 50 by 25. So 50 by 25 பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நமக்கு 25 2s are 50. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2ன்னு வந்திருக்கு. ஸோ அகெயின் T4 by T3 பார்த்தீங்கன்னா 75 by 50. ஸோ 75 by 50 அகெயின் 25 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 25 2s are 50, 25 3s are 75. ஸோ 3 by 2. ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 5 2 3 by 2 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆன்சர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அவங்க கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ் வந்து ஜிபியில் இல்லை. ஸோ ரீசன் த ரேஷியோ பிட்வீன் successive terms are not equal. Therefore, the given sequence is not a GP. ஸோ நீங்கள் வந்து ஏபி ஜிபி படிக்கும்போது ரெண்டையும் கம்பேர் பண்ணியே படிச்சுக்கலாம். ஸோ நம்ம சீக்வன்ஸ் கொடுத்தாங்கன்னா ஏபின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு T2 மைனஸ் T1 பண்ணுவோம். ஜிபியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு T2 by T1 பண்ணணும். ஸோ இப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சம் (2.41) Find the geometric progression whose first term and common ratios are given. ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் ரேஷியோ அதாவது ஏ அண்ட் ஆர் வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்மளோட ஜிபி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு -7, ஆர் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ இந்த ரெண்டும் யூஸ் பண்ணி நம்மளோட ஜிபி கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே அந்த இன்ட்ரோடக்ஷன் பிபிடியில் பார்த்தோம். ஜிபி வில் பி ஆஃப் த ஃபார்ம். ஸோ எப்படி இருக்குன்னா ஏ கமா AR, AR ஸ்கொயர் AR கியூப் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி இருக்கும் நம்மளோட ஜிபி. ஸோ இதில் நம்மளோட ஏ அண்ட் ஆர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு நம்மளோட ரெக்வயர்ட் ஜிபி கிடச்சிரும். ஸோ ஏக்கு பதிலாக -7 போட்டுக்கோங்க. ஸோ -7, -7 இன்ட்டு 6, -7 இன்ட்டு 6 ஸ்கொயர், -7 இன்ட்டு 6 கியூப், எக்ஸெட்ரா. ஸோ இங்கே -7, 7 6 are 42, ஒரு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ -42. ஸோ இங்கே -7 இன்ட்டு 6 6 are 36. அகெயின் 36 இன்ட்டு 6 பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ 6 6 are 36, 6 3s are 18, 21. ஸோ -7 இன்ட்டு 216 எக்ஸெட்ரா. ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. -7, -42, 36 இன்ட்டு -7 பார்த்தீங்கன்னா -252, -7 இன்ட்டு 216 பார்த்தீங்கன்னா நமக்கு -1512, எக்ஸெட்ரா. ஸோ இங்கே வந்து ஒன்றுமே இல்லை. இந்த சீக்வன்ஸ் இந்த இது உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக ஏ அண்ட் ஆர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஏ AR, AR ஸ்கொயர், AR கியூப், எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக வர ஆன்சர் தான் இஸ் தி ரெக்வயர்ட் ஜிபி. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அண்ட் கியூப் கண்டுபிடிக்கும் போதும் நீங்கள் வந்து கவனமாக பண்ணணும். ஸோ சைன்ஸ் எதுவும் இருந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க, பிகாஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஏதாவது ஒரு இதில் மைனஸ் இருந்தாலுமே நமக்கு வந்து ஆன்சரில் மைனஸ் வரும். ஸோ இதே மாதிரி இப்போது செகண்ட் சப்டிவிஷன். ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் ஏ இஸ் ஈக்குவல் டு 256 கொடுத்துருக்காங்க, ஆர் இஸ் ஈக்குவல் டு 0.5 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்மளோட ஜிபி அகெயின் இதே சேம் தான். ஸோ ஏ AR, AR ஸ்கொயர், AR கியூப், எக்ஸெட்ரா. ஸோ சேம் இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே நமக்கு 0.5 கியூப்லாம் இருக்கிறதால நம்ம தனித்தனி டேர்மாக ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் லாஸ்ட் சப்டிவிஷன் கூட இதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 256, ஏஆர் பார்த்தீங்கன்னா 256 இன்ட்டு 0.5 விச் இஸ் ஈக்குவல் டு 128ன்னு வருது.
ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பாயிண்டில் இருந்து மல்டிப்ளை பண்ணுறதா இருந்தால் 256 into 5 பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து 1280 வரும். ஸோ இதில் வந்து ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 128.0 வரும். அதுதான் வந்து நம்ம இங்கே 128ன்னு எழுதியிருக்கோம். ஸோ அகெயின் இப்போ வந்து நெக்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஏஆர் ஸ்கொயர். ஏஆர் ஸ்கொயருக்கு டேரெக்டாக நம்ம 0.5 ஸ்கொயர் பண்ணுறதுக்கு பதிலாக ஏஆர் இன்ட்டு ஆர்ன்னு பண்ணிக்கலாம். ஸோ ஏஆர் இன்ட்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு 128 into 0.5 which is equal to 64. Again, இப்போ AR cube எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R cube 0.5 the whole cube பண்ணுறதுக்கு முன்னாடி சாரி 0.5 the whole cube பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் 64 into 0.5 பண்ணிக்கலாம். அதாவது AR square into R பண்ணிக்கலாம். AR square வந்து நமக்கு 64 into R ஓட வேல்யூ 0.5 which is equal to 32 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் லாஸ்ட் சம் கூட உங்களுக்கு டேரெக்டாக அதிலே க்யூப் கண்டுபிடிச்சி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ A is equal to 256, AR வந்து 256 into 0.5, AR ஸ்கொயரை நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் AR into R. ஸோ ARக்கு பதிலாக நீங்கள் 128 போட்டுக்கலாம், இன்ட்டு ஆருக்கு பதிலாக 0.5 போட்டிங்கன்னா உங்களுக்கு 64 வந்துடும். அகெயின் சேம் AR cube is equal to நம்ம R cube கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக AR square into R. AR square ஏற்கனவே கண்டுபிடிச்சிக்கிறோம் 64. ஸோ 64 into 0.5 பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஆன்சர் வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் கம்மா போட்டு ஒரு சீக்வன்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ therefore 256, 128, 64, 32, etc. is our required GP. ஸோ உங்களுக்கு நீங்கள் க்யூப் கண்டுபிடிச்சு பண்ணுறதா இருந்தாலும் சேம் ஆன்சர் தான் வரும். இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஜிபி அண்ட் ஏபிக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிக்கு வந்து நம்ம A + D A + 2D அந்த மாதிரி பண்ணோம். இங்கே வந்து A, AR, AR ஸ்கொயர் அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா 2.42 find the 8th term of the GP 9, 3, 1, etc. ஸோ சொல்யூஷன் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே ஒரு ஜிபி கொடுத்துருக்காங்க. இந்த ஜிபியில் நம்ம 8th டேர்ம் என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது T8 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டு ஃபைண்ட் T8. ஸோ நமக்கு ஜிபியோட ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா தெரியும். ஸோ Tn is equal to A into R power n minus 1. ஸோ இதில் நம்ம n is equal to 8 போட்டு T8 என்ன வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் ரேஷியோ வேல்யூ பார்த்துடலாம். ஸோ ஜிபி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 9, 3, 1, etc. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் A. ஸோ A is equal to 9. R is equal to T2 by T1 which is equal to 3/9 which is equal to 1/3. ஸோ ஆரோட வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு 1/3ன்னு கிடச்சிருக்கு, ஏயோட வேல்யூ 9ன்னு கிடச்சிருக்கு, என்னோட வேல்யூ 8. பிகாஸ் நம்மளே 8th டேர்ம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்னோட வேல்யூ 8. ஸோ இது மூணையும் இப்போ நம்ம ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ T8 is equal to A into 9 into R. ஆருக்கு பதிலாக 1/3 the whole power 8 minus 1 which is equal to. ஸோ இது வந்து 9 into 1/3 the whole power 7. ஸோ 8 minus 1 7. ஸோ இங்கே வந்து 9 இருக்குல்ல, அதனால நான் இதில் இந்த 7ல் பவர் 7லேருந்து ஒரு 1/3 வெளியே எடுத்து 3 and 9 நான் வந்து கேன்சல் பண்ண போகிறேன். which is equal to 9 into ஒரு 1/3 தனியாக எழுதிக்கோங்க, 1/3 into. ஸோ 1/3 the whole power 7லேருந்து ஒரு 1/3 வெளியே வந்துருச்சு. ஸோ மீதி பவர் வந்து 6 இருக்கும். ஸோ 1/3 the whole power 6 which is equal to இந்த 3 and 9 கேன்சல் பண்ணிக்கோங்க, which is equal to 3 into 1/3 the whole power 6ன்னு இருக்குது. அகெயின் இங்கே ஒரு 3 இருக்குது, அதனால நான் மறுபடியும் இந்த 1/3லேருந்து 1/3 the whole power 6லேருந்து ஒரு 1/3 வெளியே எடுத்துக்க போகிறேன். ஸோ 3 into 1/3 into ஒரு 1/3 தனியாக எழுதிட்டோம். ஸோ ரிமைனிங் வந்து இங்கே 5 இருக்கும். ஸோ 1/3 the whole power 5. இப்போ இந்த 3 and 3 கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மக்கிட்ட T8 is equal to
1/3 தான் ஹோல் பவர் 5 இருக்குது. ஸோ T8 இஸ் ஈக்குவல் டு 1/5/3/5. ஸோ ஃப்ராக்ஷனில் ஹோலாக ஒரு பவர் இருந்ததுன்னா நம்ம நியூமரேட்டருக்கும் அந்த பவர் எடுக்கணும், டினாமினேட்டருக்கும் அந்த பவர் எடுக்கணும். ஸோ T8 இஸ் ஈக்குவல் டு 1/5/3/5. 1/5 1 தான். ஸோ T8 இஸ் ஈக்குவல் டு 1/3/5. ஸோ 3/5 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 × 3 × 3 × 3. ஸோ 9, 27, 27 × 9, 243. ஸோ T8ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 243. ஸோ நீங்கள் இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதணும்னா the eighth term of the GP 9, 3, 1, etc. is 1/243 அப்படின்னு வந்து நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா தெரியணும். ஸோ ஜிபியில் இருக்கிறதால நமக்கு Tn is equal to A into R power n minus 1. இந்த ஃபார்முலாவில் A வேல்யூ, R வேல்யூ அண்ட் n வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு நம்மளோட 8th டேர்ம் கிடச்சிரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதே இது ஏபியில் நம்மளோட Tn ஃபார்முலா என்ன? Tn is equal to A plus n minus 1 into D. அதே மாதிரி ஜிபிக்கு Tn is equal to A into R power n minus 1. கம்பேர் பண்ணி படிங்க, கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் 3 சம்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரிமைனிங் 3 சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.